ஹலோ ஹாய் காய்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபிஷ்ஷிங் வந்திருக்க இடம் இடையூர், வேப்பூருக்கும் விருத்தாச்சலத்துக்கும் இடையில இருக்கிற ஒரு ஊர். பக்கத்துலேயே வந்து பெரம்பலூர்னு ஒன்று இருக்கும். அங்கேயும் ஏரி இருக்குது, இங்கேயும் ஏரி இருக்குது. நல்ல ஏரி தான். இங்கே வந்து அதுவும் மற்ற ஊரோட ஒரு 500 ஏரிக்கு அந்த மாதிரி போயிருப்போம். எல்லா ஊருக்கு போய் கேட்டாலும் குத்தகை பிடிக்கக்கூடாது, ஊருக்காரங்க மட்டும்தான் பிடிக்கணும், ஏகப்பட்ட ரூல்ஸ் சொல்லுவாங்க. அதுவும் மீன் பிடிச்சா பிடிங்கிட்டு விடுவாங்க. எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஆனால் இந்த ஊருக்காரங்க இருக்காங்களே, நீ பிடிப்பா வாப்பா நான் இட்டு போய் காமிக்கிறேன்னு வண்டியில் வந்துட்டு இடத்த காமிச்சிட்டு, இங்கே நல்லா பெரிய பெரிய விரால் மீன் இருக்கும், நீ பிடி, யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஒருத்தவங்க சொன்னால் பரவாயில்ல, போகிற வரவங்க எல்லாமே அதை தான், நீ பிடிப்பா நீ பிடி, யார் வேணால் பிடிக்கலாம், யார் வேணால் பிடிக்கலாம், பிடிச்சிட்டு அதிகமாக எடுத்துகிட்டு போன்னு எல்லாம் சொல்கிறாங்க. நல்ல ஊர், நல்ல மக்கள். இது வரைக்கும் எங்கேயுமே இந்த மாதிரி பார்த்ததில்ல. இன்றைக்கி எத்தனை மீன் பிடிக்கலான்னு பார்க்கலாம். அவங்க நல்ல மனசுக்கு அதிகமாகவே மாட்டோன்னு நினைக்கிறேன். செம்ம ஸ்ட்ரைக்கு, ஒரு 1 kg வரும் நினைக்கிறேன். எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த இடத்துல அடிக்கணும். அதான் லைட்டாக பதட்டம் ஆயிடுச்சு. நல்ல சைஸ். அடிச்சிரு மிஸ். இதுவும் டாட்டா பாய் பாய் குட் பாய் சொல்லிட்டு போயிடுச்சு. அடிக்க தான் அடிக்க, தெளிவாக அடிக்குதுடா. ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தா ஃபாலோவும் பண்ணல. இந்த பக்கம் தான் போச்சு. பை கேசிங் சான்ஸ் இருக்கு. வருது, அடிச்சிச்சு. நல்ல சைஸ். ஒரு 1.5 வரும்னு நினைக்கிறேன். ஊக்க பாருங்க, நல்லா நடு தொண்டையில் இறங்கிருக்கு. ஆனால் இது இல்லை, அந்த மீன் இது வேறு மீன். எப்படி கண்ணாலும் கவர் ஆகாத இருக்குது. இவ்வளோ பெருசு இருந்தால் என் கை எவ்வளோ நீட்டு தான் இருக்குது. ஓடிடுச்சு. பா தாக்கில் ஒன்று காயில் வர மாட்டோம். அங்கேருந்து ஃபாலோ பண்ணி இழுத்த வெளியே போடும். அடுத்த ஜென்மத்துக்கு அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. பா இறமையில கிடக்கு ஒரு லட்டு பிடிச்சிக்க வந்து போட்டி வேறு. பிடி கவலை பெறுவாங்க. எடுத்து வாயில வை. ஆடோ காலை வலி, அதை தாண்டி வரிய. இந்த இலை கரெக்டாக இருக்கும்பா. ஏரோடியா கண்ணு தெரியுதா இல்லையா அவனுக்கு? அப்படிதான் வாயில வச்சுக்கணும். ஃபுல்லாக முழுங்க. ஓகே, இதுக்கப்புறம் வருவேன். அடிச்சிரு.
ஏங்க ஒரு வாட்டி மேலே அடிக்க மாட்டீங்க? பார்க்குறேன். என்னங்க நினச்சிட்ருக்கீங்க? அதை தாண்டி வேறு ஏதாச்சும் சின்ன மீன் அடிச்சிருப்போம். அடிச்சிரு. வெறும் ஃப்ராக் தான் வருது. இன்னே ஊக்கு ஏற்றினா பங்கமாக போயிடும். கண்ணு தெரியுதா? எப்படி சோதிக்கிற? அடிச்சிரு. புஷ்டா இல்லையா? டேய் மனசாச்சிருக்காடா உனக்கு. அடிக்கும். ஏய் இவன் யாரா அவன்? இங்கே வந்து நிற்கிறான். காய்ஸ் இங்கே பாருங்களா, யாருன்னே தெரியல. இங்கே இந்த இடத்துல வந்து நிற்கிறான் தான். பார்த்தீங்களா? ஆனால் அவன் இல்லை, இவன் வேற. அவன் இவனை தாண்டி இருப்பான். என்னடா போதுன்ட்டு வந்து பார்க்குறாரு இவர். இது வேற கீழே பில்லுலாம் ரயிலுள்ள மாட்டி உஷாராக இருக்கணும் காய்ஸ். அடுத்த ஸ்ட்ரைக் எங்கே கொடுக்கணும் தெரியாது. கொடுத்துச்சு. ரீல் உடையிற சவுண்ட்லாம் கேட்குது. நல்ல சைஸ் தான். மாட்டிக்கிட்டேன். எனக்கு ஒரு பெண் குட்டி ஆகும். வளங்குறதுனா அப்புறம் நான் அம்மா இருக்காங்களா? ஏய் வளாலிங்கப்ப ஊத்த டீ பண்றதானே. மக்கள கணக்காகுது. ஐயோ தான் ஓடிக்கணும். ஏன்னா ஊட்டி நம்பர் திருசுதா மாட்டிச்சு. ஏன் நீ போன அதே மாதிரி நீ ஒன்னு நிக்குது. நான் போனா இப்போ ஸ்ட்ரைக் கொடுத்தது. சார்ஜ் இல்லைனால ஸ்ட்ரைக் வீடியோ எடுக்க முடியல. நல்ல சைஸ். ஒரு 850 கிராம் வரும்னு நினைக்கிறேன். அதை கேட்டுட்டு போட்ட அடுத்த செகண்டில் இது அடிச்சிச்சு. இதுவும் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா சார்ஜ் இல்லை. ஈஸியாக இருக்குது. அடுத்த சிங்கிளாச்சும் பவர் பேங்க் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வரணும். இப்போ அடிச்சது ஃப்ரெண்ட்ஸ். சார்ஜ் இல்லை ஃபோனில், அதனால் வீடியோ கேப்சர் பண்ணல. மொத்தமாக எடுத்துகிட்டு வீடியோ எடுக்கிறேன். சார்ஜ் 9 தான் இருக்குது. இந்த இடத்துல போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னா, அந்த கரையிலேருந்து ஃபுல்லாக முள். இந்த முள்ளுக்கும் நடுவில் நடந்து வந்தேன் ஃபுல்லாக. வேறு வழியே இல்லை. அங்கே பாருங்கள், அந்த கருவில் பூந்து வந்தேன். கைகாலெலாம் அவ்வளோ காயம். வந்தால் சரியான சோழனை. ஒரு மீன் அடிக்கலை. ஐயோ. கடலூர் டிஸ்ட்ரிக்டில் விருத்தாச்சலத்துக்கிட்ட யாச்சும் இருந்தீங்கன்னா, ஃபிஷிங் லாட் வச்சுருந்தீங்கன்னா, நான் சொன்ன லொக்கேஷனுக்கு வாங்க. கரெக்டாக இந்த பக்கம். நான் இன்னும் உள்ள கேஸ்டிங்லாம் அதெல்லாம் பண்ணலை. நான் வெறும் கார்னரில் மட்டும் ஓரமாக தான் போட்டு பிடிச்சேன். ஒரு 10 மீன். நீங்கள் உள்ளே வந்து கேஸ்டிங் பண்ணால் நான் பார்த்தேன், ஒரு வாத்து குஞ்சியே ஒரு மீன் முழுங்கிச்சு. கரெக்டாக ஒரு 2.5 கிலோவுக்கு குறையாமல் தான் இருக்கும் சைஸு. அதை ஆனால் வந்து என்ன ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளே இருக்குது எல்லா மீனும். நான் கொஞ்சம் லேட்டாக வந்தனால என்னால் அதிகமாக பிடிக்க முடியல. வெய்ய ஏறிச்சு, காற்று அதிகமாக இருக்குது.
நீங்கள் வர மாதிரி இருந்தால் இந்த லொக்கேஷனுக்கு கொஞ்சம் காலையில் ஒரு 5:30 மணி அந்த மாதிரி வந்தீங்கன்னா அதிகமாக மீன் பிடிக்கலாம். அவ்வளோதான் காய்ஸ், கிளம்பிட்டேன். 11 மணிக்கு வந்தேன், மணி 1 ஆயிடுச்சு. கரெக்டாக ஒரு 10 மீன் மாட்டியிருக்கு. 8 கிலோ வரும் போல் இருக்குது.